வரக்கூடிய புரட்டாசி 1ஆம் தேதியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஸ்பெஷல். நம்ம இந்த காலத்தில் இப்போ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள், வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ முடியும். அதே மாதிரி அந்த உலக வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ முடியும் இந்த உடம்பு விட்டு போன பிறகு. புரியுதுங்களா? சரி, அப்போ நம்ம இந்த ஏகாதசி அன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும். யாரை நினச்சி விரதம் இருக்கணும்? இப்போ சாமி முன்னாடி அந்த பூஜை ரூமில் சாமி முன்னாடி உக்காந்துட்டோம். உட்காந்து விளக்கெல்லாம் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கண்ணை மூடி உக்காந்து முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் நேராக நிமிந்து உக்காந்து என்ன சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலை மாறி என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே மனசு அமைதியாகும், உடம்பு அமைதியாகும். கொஞ்ச நேரத்தில் உடம்பும் மனசும் அற்ற நிலைக்கு படி இருக்கும். ஆனால் நமக்கு அந்த சென்ஸே ஆகாது. அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சவுண்டு கம்மியாகிட்டு அப்படியே வாய்க்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கும். நாக்கு மட்டும் அசையும். அதுக்கப்புறம் அதுவும் நின்று அப்படியே உள்ளுக்குள்ளே அசையும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களுடன் வரவேற்கிறது. வரக்கூடிய புரட்டாசி 1ஆம் தேதியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஸ்பெஷல். நம்ம இந்த காலத்தில் இப்போ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள், வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? புதன்கிழமை அன்னைக்கு இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது. புதன் அப்படின்னாலே நார்மலாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அலி கிரகம்னு சொல்லுவாங்க. அவங்க அலி கிரகம் பெண் தன்மை கொண்ட கிரகம். புதன்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது சாதாரணமாக ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னாலே அந்த பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் இந்த புதன்கிழமை கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பிறக்குது. புரட்டாசி மாதம் பிறக்கிறது. சரிங்களா? இதில் இன்னொரு ஸ்பெஷல் தெரியுங்களா? அன்னைக்கு ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்மளை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவர். அந்த வைகுண்டம்னா ஒரு நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு வச்சுப்போமே. சரிங்களா? இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த நாள் ஏகாதசி. அதே மாதிரி இந்த ஏகாதசி ஒரு ஏகாதசியுமே நமக்கு ஸ்பெஷல் தாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ முடியும். அதே மாதிரி அந்த உலக வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ முடியும் இந்த உடம்பு விட்டு போன பிறகு. புரியுதுங்களா? சரி, அப்போ நம்ம இந்த ஏகாதசி அன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும். யாரை நினச்சி விரதம் இருக்கணும்னு கேட்குறீங்களா? வெங்கடாஜலபதி நினச்சி விரதம் இருங்க. பெருமாளை நினச்சி விரதம் இருங்க. 2 பேரும் ஒன்று தாங்க. கரெக்டு. பெருமாளும் வெங்கடாஜலபதி ஒன்று தான். ஆனால் பேர் மாற்றம் வேறு பேர் இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமாளை நினச்சி விரதம் இருங்க. எப்படி விரதம் இருக்கணும்னு கேட்குறீங்களா? காலையில் ஏந்திரிச்சு ஏர்லி மார்னிங் சொல்கிறது நம்ம 4:30 மணிக்கு கிட்டத்தட்ட. சரிங்களா? அந்த நேரத்துக்கு ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள்? நல்ல ஒரு பால் எடுத்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் முடிஞ்சால் பாயாசம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு செய்யணும். செஞ்சுட்டு அந்த பெருமாள் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெருமாளை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு பெருமாள் படம்லாம் எங்கள் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, மனசார பெருமாளை நினச்சிக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த பூஜைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் துளசி மாடம் தனியாக இருந்தால், இல்லைங்க எங்கள் வீட்டில் துளசி செடி தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, பால் பன்னீர் 2 போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். அதாவது அபிஷேகம்னா அப்படியே ஊற்றலாம் வேணாம், கொஞ்சம் எடுத்து தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் குங்குமம் துளசி மாடத்துக்கு நார்மலாக வச்சுருப்பாங்க. ஆனால் தொட்டியில் வளர்க்குறாங்க பாருங்கள் துளசி, அவங்களுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுங்கள்? கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைங்க. யாருக்கு? தொட்டிக்கு வைங்க. வச்சுட்டு ஏன்னா அவ்வளோ புனிதமானது. துளசிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக ஒரு மூலிகையாகவோ இல்லை ஒரு பக்தி மார்க்கத்தோடு பார்த்துட்டு போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் துளசி வச்சுருந்தா எவ்வளோ பேர் நன்மைகள் நடக்கும்ன்றதை வச்சிருக்கிறவங்களுக்கு. எங்கள் வீட்டில் துளசியை நாங்கள் வளர்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். இல்லை ஒரு சிலருக்கு எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இருக்குங்க துளசி அப்படின்னாலும் அது தனியாக வச்சுருப்பாங்க. துளசி மட்டும் எப்பயுமே தனியாக ஒரு பாத்தி மாட்டி கட்டி தனியாக வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் கூட மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். இது எப்போ செய்யணும்னா காலையில் செய்யணும். இன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் செய்யணும். சரிங்களா? செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணணும். இதற்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுங்கள்? ஒரு பித்தளை சொம்பு. அதற்கு முந்தின நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்துக்கிட்டு ஒரு 3 பச்சை கற்பூரம்
அட்லீஸ்ட் ஒரு ஒரு இன்ச்லாம் 2 இன்ச்சு சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு 3 எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு ஒரே ஒரு ஏலம்னா ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் அந்த தோல் உரிச்சிட்டு போடணும். ஏலக்காய் தோல் உரிச்சிட்டு போட்டுருங்க. 5 துளசி இலை, அது கருந்துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெண் துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கருந்துளசியாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. ஒரு 5 துளசி இலை அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருங்க. அதாவது அந்த தண்ணி இந்த பித்தளை சொம்போட தண்ணியை சாமிக்கிட்ட பூஜை ரூமில் வச்சுருங்க. சரி, இப்போ விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு ஏற்கனவே சொன்னோமா நெய்வேத்தியத்துக்கு பாயசம் செய்ய சொன்னோமா, பால் பாயசம் ரொம்ப சிறப்பு. வச்சுருங்க. இல்லை பால் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கு காய்ச்சி வைக்கிறேன், ஓகே வச்சுருங்க. வச்சுட்டு மனசார நேராக நிமிந்து உட்காந்து, யார் பூஜை ரூமில் நேராக நிமிந்து உட்காந்து சமணம் போட்டு உட்காந்துங்க, முடியலாம் சேரில் கூட உட்காந்து நேராக நிமிந்து முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நேராக நிமிந்து உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சா சொல்லுங்க. சிலருக்கு எப்படி அப்படின்னா அவங்க பாட்டு போட்டுருவாங்க, அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கும், கூட பாடுவாங்க, அதுவும் ஓகே தான். இது எப்போ செய்யணும்? காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யணும். அதுக்கு முன்னாடி செய்யலாம், அது தாராளமாக செய்யலாம். அன்றைக்கி புரட்டாசி மாதம் பிறக்கிறது அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. சரிங்களா? செஞ்சிட்டீங்களா? செஞ்சு முடிச்சுட்டு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, எனக்கும் பாடலாம் தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, கண்ணை மூடி உக்காந்து அமைதியாக உங்களுக்கு இப்போ சாமி முன்னாடி அந்த பூஜை ரூமில் சாமி முன்னாடி உக்காந்துட்டோம். உட்காந்து விளக்கெலாம் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கண்ணை மூடி உக்காந்து முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் நேராக நிமிந்து உக்காந்து என்ன தெரியுமா பண்ணணும்? ஏற்கனவே சொன்ன பாருங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சால் கேளுங்க. அப்படி இல்லையா திருப்பதி கோயிலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் கோவிந்தாய நமக, ஓம் கோவிந்தா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பாரு. அதே மாதிரி இங்கே உட்காந்து என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஓம் கோவிந்தாய நமக, ஒரு மூச்சு கத்துக்கு ஒரு மந்திரம், பொறுமையாக ரிலாக்ஸாக சொல்லுங்கள். எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலை மாறி என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே மனசு அமைதியாகும், உடம்பு அமைதியாகும். கொஞ்ச நேரத்தில் உடம்பும் மனசும் அற்ற நிலைக்கு படி இருக்கும். ஆனால் நமக்கு அந்த சென்ஸே ஆகாது. அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சவுண்டு கம்மியாகிட்டு அப்படியே வாய்க்குள்ளேயே சொல்ல ஆரம்பிக்கும். நாக்கு மட்டும் அசையும். அதுக்கப்புறம் அதுவும் நின்று அப்படியே உள்ளுக்குள்ளே அசையும். உள்ளுக்குள்ளே அந்த கோவிந்தாய நமக மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அமைதியாக உட்காருங்க. உட்காந்து அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களுக்கு கண்ணு முழிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் பொறுமையாக கண்ணு முழித்து நன்றி சொல்லிக்குவாங்க முதல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் அன்னைக்கு என்னால் உங்களுக்கு பூஜை பண்ண முடியுதே, உங்களுக்கு என்னால், சரிங்களா, அது நம்மளால் உங்களால் பூஜை பண்ண முடியுதேன்னு மனசார நன்றி சொல்லிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு நாள் கொடுத்தவங்களுக்கு நன்றி. ஏன்னா ஏகாதேசி அன்னைக்கு புதன்கிழமை, அதுவும் புரட்டாசி முதல் நாள், எல்லாமே சேர்ந்து வருதுங்களா, அதில் ஒரு நல்ல ஒரு சக்தி நிலை சூப்பராக மாறும். நன்றி சொல்லிக்கோங்க. நன்றி சொல்லிட்டு மனசார நன்றி உணர்வோடு நன்றி சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு உங்கள் ரெகுலர் ஒர்க்கை பாருங்கள். நார்மலாக புரட்டாசி மாதம் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சரி, அது ஓகே. முடிஞ்ச அளவு புரட்டாசி மாதத்தில் அதுவும் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் அரிசி உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரிசி சேர்த்துக்காதீங்க. ரொம்ப முடியல வேறு என்ன பண்ணலான்னா, இந்த சப்பாத்தி, அந்த கோதுமை இருக்குது பார்த்திங்கன்னா, கோதுமை உணவுகள், சில கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாமா? பரவாயில்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப முடிஞ்ச அளவு உணவு எடுத்துக்காமல், அதாவது சமைத்த உணவுகள் எடுத்துக்காமல், நீங்கள் சில சொல்லுவாங்க அவலில் தேங்காய் பால் போட்டு, அது சாப்பிட்லாம். தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை தேவைப்பட்டால் சாப்பிட்லாம். அதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்லாம். அதாவது சமைத்த உணவுகள் சேர்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரூட்ஸ், பழங்கள் கூட எடுத்துக்கலாம். பழ வகைகள், ஜூஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். இந்த வருஷத்தில் நம்ம இருக்கும்போது, இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாள் வரதே நமக்கு ரொம்ப புனிதமானது. நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கிறதால இப்படி ஒரு நாள் வருது நமக்கு. அந்த நாளை பயன்படுத்தி நம்ம அன்றைக்கி விரதம் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, பிரபஞ்சம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறாங்களோ மொத்தமும் நம்ம வாங்கி நம்ம வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.